ஹாய், இது இந்தியன் மிடில் கிளாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற விஷயம் த சவுத் இண்டியன் டெலிஷியஸ் அண்ட் டேஸ்டி லேடிஸ் ஃபிங்கர் காரக்குழம்பு. அதாவது வெண்டைக்காய் காரக்குழம்பு. அந்த கூட்டு குடும்பத்துடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்களை பற்றி அப்புறம் சொல்கிறேன். முதல்ல அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு கடாயை வைக்கிறோம், அலுமினிய கடாய். சவுத் இந்தியாவில் உள்ள எல்லா இந்தியன் மிடில் கிளாஸ் ஃபேமிலி கிச்சன்லேயும் இப்படி ஒரு கடாய் இருக்கும். இப்போ எண்ணெய் பொரிஞ்ச உடனே அதில் எண்ணெய் போட போகிறோம், வெண்டைக்காய். இது முக்கியமான ஒரு ஸ்டெப்புங்க. இந்த ஸ்டெப்பை நீங்கள் பண்ணலைன்னா இந்த காரக்குழம்பு டேஸ்ட்டாக வராது. இது மிகப்பெரிய சீக்ரெட். ஏன்னா இது நீங்கள் இந்த மாதிரி வறுக்காமல் போட்டிங்கன்னா அந்த குழம்பு விழு விழுன்னு ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை கேர்ஃபுல்லாக மறக்காமல் பண்ணுங்கள். இந்த வெண்டைக்காயை இந்த சைஸில் கட் பண்ணி இதை பாருங்கள், இப்படி வதங்கினதுக்கப்புறம் அதில் உள்ள அந்த விழுவிழுப்பு எல்லாம் போயிடும். ஸோ இது போனதுக்கப்புறம் இதை அழகாக ஒரு தட்டில் எடுத்து வச்சு நம்ம தனியாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய மெயின் குக்கிங்கை நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஒரே ஒரு டிப்பு உங்களுக்கு, சமையலை சந்தோஷமாக பண்ணுங்கள், இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுங்கள், ஜாலியாக பண்ணுங்கள், நிறைய பாசத்தோடு பண்ணுங்கள். நீங்கள் எப்படி பண்ணாலும் இந்த விஷயங்களை மறக்காமல் இருந்தீங்கன்னா அந்த சமையல் ரொம்ப டேஸ்டியாகவே வரும். இப்போ வறுத்தாச்சுங்க. இப்போ இதை ஒரு தட்டில் நம்ம தனியாக எடுத்து வைக்க போகிறோம். இந்த மாதிரி இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நீங்கள் மறக்காமல் பண்ணணும். வெண்டைக்காயை அந்த சைஸில் கட் பண்ணணும், நல்லா வறுத்து இப்போ நம்ம சமையலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த கடாயில் நமக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கிறோம். எவ்வளோ எண்ணெய் ஊற்றணுமோ அது பரவாயில்ல, கொஞ்சமாக கூட ஊற்றிக்கிங்க, ஏன்னா அப்புறமா கூட நம்ம ஊற்றிக்கலாம். இப்போது இந்த எண்ணெய் சூடான உடனே இதில் கடுகு போடுறோம். அந்த சூடு தாங்க முடியாமல் படன்னு பொரிஞ்சு முடிக்கும்போது அதில் என்ன போட போகிறோன்னா ஜீரகத்தை போட போகிறோம். இப்போ பொரிஞ்சிட்ருக்கிறாரு. பொரிஞ்சு முடிக்கிற நேரத்துக்கு கரெக்டாக பார்த்துக்குங்க. இந்த பொரிஞ்சு கடுகு நல்லா பொரியணும். அப்போ தான் இந்த கடுகோட வாசனை வரும். கடுகு பொரிஞ்சாச்சு, இதோ போட்டாச்சு ஜீரகத்தை. அடுத்து போடுறது வெந்தயம். அந்த அளவு பார்த்துங்க, நிறைய போடாதீங்க, கொஞ்சமாக போடுங்க. அடுத்தது பூண்டு, ஒரு 15லேருந்து 20 பல், நிறைய கூட போடலாம். அடுத்து போட போகிறது கருவேப்பிள்ளை, கறி லீவ்ஸ். அடுத்தது 2 வெங்காயம் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி. இவர் தான் அந்த கூட்டு குடும்பத்துடைய கணவர். அப்படியே தாளாட்டுற மாதிரி அப்படியே வறுக்கணும். அதை என்ன கலர் வர வரையும் வறுக்கணுன்றதை கவனமாக பார்த்துங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த பொசிஷன் வந்த பிறகு இதில் மிளகாத்தூள், மஞ்சாத்தூள், மல்லித்தூள். மிளகாத்தூள் 2 டீஸ்பூனுன்னா மல்லித்தூள் 2.5 டீஸ்பூன், கொஞ்சம் மஞ்சள். இதை எத்தனையும் கலந்து போடுறோம். இதை போட பொறுத்து பெருங்காயம். பெருங்காயத்தை இந்த அளவில் போட்டுங்க, ஜாஸ்தியாக போடாதீங்க. இப்போது இதே நல்லா வறுக்கணும். இதில் எண்ணெய் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நிறைய எண்ணெயை ஊற்றிக்கலாம். இதில் எண்ணெய் கம்மியாக இருக்கிறனால இன்னும் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சேர்க்கலான்ட்டு நினைக்கிறேன். இப்போ அடுத்து இதில் உப்பு சேர்க்கணும். உங்களுக்கு தேவையான உப்பு கம்மியாக சேர்த்துங்க. அப்புறமா குடித்து பார்த்து கூட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நிறைய சேர்த்துட்டிங்கன்னா கம்மி பண்ண முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு கம்மியாக சேர்த்துங்க. உப்பை இந்த ஸ்டேஜில் சேர்க்கறதுக்கு காரணம் இந்த மசாலாவோட டேஸ்ட்டை அது தூக்கி கொடுக்கும். இப்போ எண்ணெய் பத்தலைன்ற எண்ணம், அதனால் இன்னும் கொஞ்சம் சிறிதளவு எண்ணெய் சேர்த்துக்கிறோம் நம்ம. இப்போ நல்லா வதக்கணும். திரும்பவும் அதை தாளாட்ட வேண்டும். இப்போது எந்த அளவுக்கு இது வதங்கணும் அப்படின்றத பாருங்கள். ஒரு 2 மினிட்ஸ். அதுக்கப்புறம் இதில் இந்த பொசிஷன் வந்த பிறகு இதில் வெண்டைக்காயை நாம் வறுத்து வச்சுருக்கிற வெண்டைக்காயை போட்டு திரும்பவும் தாளாட்ட வேண்டும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப நீங்கள் இப்படி பண்ணணுன்ற அவசியம் இல்லை.
இந்த மசாலாவில் அந்த வெண்டைக்காய் நல்லா வதங்கும் போது அதோடைய டேஸ்ட் எல்லாம் அந்த வெண்டைக்காய்க்குள்ளே போகும். அப்புறம் வெண்டைக்காயினோட டேஸ்ட்டு அந்த மசாலாவுக்குள்ளே வரும். ஒன்றுக்கு ஒன்று உதவியாக இருக்கும். இப்போது ரொம்ப திக்காக இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துக்கிறோம். அது கொதிக்கணும். கொதித்து அதனோட மசாலா வாசம்ன்றாங்க இல்லையா, அந்த மசாலா வாசம்லாம் போகிற அளவுக்கு ஒரு 2-3 மினிட்ஸ் 2-3 நிமிடங்கள் இதை கொதிக்க விட வேண்டும். இது நல்லா கொதித்து மசாலா வாடையெல்லாம் போய் காய் வெந்ததுக்கப்புறம் இப்போது 3 தக்காளிகளை இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சி, இவங்க தான் மனைவி, இந்த சமையலுடைய மனைவி, அவங்கள கடைசியாக சேர்க்குறோம். லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக இந்த குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்குறவங்க இவங்க தான். இந்த தக்காளியை அடுத்த சீக்ரெட், முதல்லையே ஊற்றக்கூடாது. நிறைய பேர் முதல்ல ஊற்றுவாங்க, அப்படி ஊற்றக்கூடாது. தக்காளியை கடைசியாக ஊற்றும் போது தான் தக்காளி இந்த குழம்புக்கு உண்டான சுவையை முழுமையாக ஆக்கி கொடுக்கும். இதுதான் முக்கியமான 2 விஷயம். வெண்டைக்காயை ஃபஸ்ட்டு நம்ம வதக்கிட்டு போடணும். அடுத்தது தக்காளியை கடைசியாக நம்ம ஊற்றணும். இப்போ இது கொதித்து வந்த பிறகு நம்மளுடைய வேலை முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் கொத்தமல்லியை தூவி இந்த சமையல் டெலிஷியஸ் சவுத் இண்டியன் வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி.